வெல்கம் பேக் டு அவர் சேனல் மாணவன் ஆசிரியர். இந்த விட நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா 12th ஸ்டாண்டர்ட் ஜுவாலஜி பப்ளிக் எக்ஸாமினேஷன் மார்ச் ஏப்ரலுக்கான கவர்மெண்ட்டோட அஃபிஷியல் ஒரிஜினல் ஜுவாலஜிக்கான ஏ டைப் கொஸ்டின் பேப்பர் தான் பார்க்க போகிறோம். ஸோ அதை பார்க்குறதுக்கு முன்னாடி மாணவன் ஆசிரியர் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கீழே இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி ஆல்னு வச்சுக்கோங்க. ஸோ நமக்கு 12th ஜுவாலஜி பொறுத்த வரைக்கும் மொத்த மதிப்பெண் 70 மதிப்பெண் பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் இருக்கக்கூடிய 1 மார்க் கொஸ்டின் எல்லாமே புக் பேக் கொஷினும் நல்லா பார்த்துக்கோங்க. மெயினாக இதில் இருக்கக்கூடிய 1 மார்க் நல்லா பார்த்துக்கோங்க. கண்டிப்பாக இந்த கொஷின் பேப்பரில் இருக்கக்கூடிய 2 மார்க் ஆகட்டும், 3 மார்க் ஆகட்டும், 5 மார்க் ஆகட்டும், எல்லாமே ரொம்ப ரொம்ப முக்கியம். லாஸ்ட் மினிட் பார்த்தீங்கன்னா 12th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸ் உங்களுடைய பியூர் சயின்ஸ் ஜுவாலஜி பப்ளிக் எக்ஸாமினேஷனுக்கு ப்ரிப்பேர் ஆகிறதுக்கு கண்டிப்பாக இந்த கொஷின் பேப்பர் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக இந்த கொஷின் பேப்பரில் கூடிய கொஷினை நல்லா பார்த்துக்கோங்க. நமக்கு 12th பியூர் சயின்ஸ் ஜுவாலஜி பொறுத்த வரைக்கும் இதில் இருக்கக்கூடிய 2 மார்க் 3 மார்க் கம்பல்சரி ப்ளஸ் 5 மார்க் நல்லா பார்த்துட்டு போங்க. கண்டிப்பாக இந்த கொஷின் பேப்பர்லேருந்து கொஷின்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரிப்பீட் ஆகும். ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 6 × 12 எவையேனும் 6 வினாக்களுக்கு விடையளிக்கும், வினாயின் 24 கட்டாயமாக விடையளிக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வேறுபடுத்துக வெளிக்கருவுறுதல் மற்றும் உட்கருவுறுதல், டிஃப்ரென்ஸ் பிட்வீன் எக்ஸ்டர்னல் அண்ட் இன்டர்னல் ஃபர்டிலைசேஷன், மனிதரில் பலவிந்து செல் கருவுறுதல் எவ்வாறு தடுக்கப்படுகிறது, ஹவ் இஸ் பாலிஸ்பெர்மி அவாய்டட் இன் ஹியூமன்ஸ், பால்வினை தொற்று நோய்களை தடுக்கும் முறைகளை எழுதுக. நெக்ஸ்ட்டு ஹாலோட்ரிக் மரபணுக்கள் என்றால் என்ன, மரபணு குறியீடு உலகத்தில் உள்ள எல்லா உயிரிகளுக்கும் பொதுவானது, காரணங்களை கூறுக. யூ த ரீசன் ஜெனட்டிக் கோட் இஸ் யூனிவர்சல், சைமாலஜி என்ற சொற்சொடரை வரையறுக்கவும். டிஃபைன் த டேர்ம் ஆஃப் சைமாலஜி. உயிரி பல்வகைத்தன்மையின் 3 நிலைகள் யாவை, வாட் ஆர் த 3 லெவல்ஸ் ஆஃப் பயோடைவர்சிட்டி, மண்ணின் தோற்றம் என்றால் என்ன, வாட் இஸ் ஸ்பீடியோஜெனசிஸ். நெக்ஸ்ட் விரும்பிய பண்புகளை கொண்ட விலங்குகள் எந்த நவீன உயிரி தொழில்நுட்ப முறையை பயன்படுத்தி உருவாக்கலாம், எடுத்துக்காட்டுடன் தருக. How will you get decide traits of animals using the modern biotechnology? Give the example. Cloning வரும். 6 × 3 18, 33 கம்பல்சரி. கன்னி இனப்பெருக்கம் என்றால் என்ன, வகைகள் யாவை, வாட் இஸ் parthenogenesis, what are the types, spermogenesis spermatogenesis வேறுபடுத்துக. மென்ஷன் த டிஃபரன்ஸ் பிட்வீன் ஸ்பெர்மோஜெனிசிஸ் ஸ்பெர்மட்டோஜெனிசிஸ். பனிக்குடை துளைப்பு என்றால் என்ன, இத்தொழில்நுட்பத்திற்கு சட்டப்படியான தடை விதிப்பது ஏன், வாட் இஸ் amniocentesis, why to stationary bans of imposed of technique. அடுத்து பார்த்தீங்கன்னா லமார்க்கின் பெறப்பட்ட பண்பு கோட்பாட்டினை தவறென நிரூபித்தவர் யார், எவ்வாறு நிரூபித்தார், ஹூ இஸ் டிஸ்அப்போர்ட் த லமார்க்கம் தியரி அக்வைர்டு கேரக்டர்ஸ். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நமக்கு கிராம பகுதியில் உள்ள உயிரி வாயு உற்பத்தி நிலையங்களின் பயன்களை எழுதுக. லிஸ்ட் த அட்வான்டேஜ் ஆஃப் பயோகேஸ் பிளான்ட் இன் ரூரல் ஏரியா. மரபியல்பு மாற்றப்பட்ட உயிரினங்களால் நேரிடக்கூடிய ஆபத்துகள், வாட் ஆர் த பாசிபிள்ஸ் ரிஸ்க் இன் ஜிஎம்ஓ. போதை மருந்துகள் மற்றும் போதை பழக்கத்திலிருந்து விலகும் போது ஏற்படும் அறிகுறிகளை எழுதுக. ரைட் த காமன் வித்ட்ராவல் சிம்டம்ஸ் ஆஃப் ட்ரக் அண்ட் ஆல்கஹால் அப்யூஸ். அடுத்து பார்த்தீங்கன்னா பெக்மன் விதியினை வரையறுக்கவும். 5 × 5 25 உயிரிகளில் காணப்படும் பல்வேறு வகையான ஒருங்கிணைப்பு முறைகளை விளக்குக. செயலாக்க மற்றும் மந்தமான நோய் தடை காப்புகளுக்கிடையே உள்ள வேறுபாடுகள். எக்ஸ்பிளைன் த டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் சிங்கமி அண்ட் லிவிங் ஆர்கானிசம். ரைட் த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் ஆக்டிவ் அண்ட் பாசிவ் இம்யூனிட்டி. டிஎன்ஏ ரேகை அச்சிடுதல் தொழில்நுட்பத்திற்கான பயன்பாடு. டிஎன்ஏ ஃபிங்கர் பிரிண்டிங். அதேமாதிரி மென்ஷன் த அப்ஜெக்ஷன்ஸ் ஆஃப் டார்வினிசம், ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நீரின் முக்கிய பண்புகள் யாவை, பல்வேறு மாதவிடாய் குறைபாட்டினை பட்டியலிடுக. வாட் ஆர் த வேரியஸ் எசென்ஷியல் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் வாட்டர், லிஸ்ட் அவுட் த வேரியஸ் மென்ஷனல் டிசார்டர்ஸ். நுண்ணுயிரி எரிபொருள் கலன் என்றால் என்ன விளக்குக. மறுச்சேர்க்கை இன்சுலின் எவ்வாறு உற்பத்தி செய்யப்படுகிறது என்பதை விளக்குக. எக்ஸ்பிளைன் த ரீகாம்பினன்ட் இன்சுலின் கேன் பி ப்ரொடியூஸ்டு. கதிரியாக கழிவுகளை அகற்றும் முறைகளை விளக்குக. உயிரி பல்வகைத்தன்மையின் இழப்பிற்கான பல்வேறு காரணங்களை பட்டியலிடுக. எக்ஸ்பிளைன் த மெத்தட்ஸ் ஆஃப் டிஸ்போசல்ஸ் ஆஃப் ரேடியோ ஆக்டிவிட்டி வேஸ்ட். லிஸ்ட் அவுட் த வேரியஸ் காஸ் ஆஃப் பயோடைவர்சிட்டி லாசஸ். ஸோ கண்டிப்பாக இந்த கொஷின் நல்லா படிச்சுக்கோங்க. வீடியோ அனுப்புறத ப்ராடக்ட் ஷேர் பண்ணுங்கள். இதான் 12th ஸ்டாண்டர்ட் ஜுவாலஜி பப்ளிக் எக்ஸாமினேஷன் மார்ச் ஏப்ரலுக்கான கவர்மெண்ட்டோட அஃபிஷியல் ஒரிஜினல் கொஷின் பேப்பர். மறக்காத வீடியோ ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். மாணவன் வாசி யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. வெல்கம் பேக் டு அவர் சேனல் மாணவர் ஆசிரியர். இன்றைக்கி இந்த வீடியோவில் 12th ஸ்டாண்டர்ட் ஜுவாலஜி பப்ளிக் எக்ஸாமினேஷன் மார்ச் 2025 ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர் வைஸ் பண்ணிட்டுருக்கோம். கீ ஆன்சர் இது மார்ச் 2024 நடந்த ஒரு கீ ஆன்சர். டோட்டல் மார்க் 70 மார்க்கு. இதில் 1 மார்க் பொறுத்த வரைக்கும் 15 1 மார்க் கொடுத்துருக்காங்க. புக் பேக் 1 மார்க் நல்லா தரவாக படிச்சுக்கோங்க. ஸோ இந்த கீ ஆன்சர் கூடிய 1 மார்க்கு ஒரு கிளான்ஸ் பார்த்துக்கோங்க. ஸோ ஃபஸ்ட்டு டிஃப்ரென்ஸ் பிட்வீன் எக்ஸ்டர்னல் அண்ட் இன்டர்னல் ஃபர்டிலைசேஷன், அதேமாதிரி பாலிஸ்பெர்மி அவாய்ட் இன் ஹியூமன், ப்ரிவென்டிவ் மெஷர்ஸ் ஆஃப் எஸ்டிஎஸ், ஹாலோட்ரிக் ஜீன்ஸ்னால் என்ன, ஜெனட்டிக் கோட்ஸ் ஆஃப் யூனிவர்சல், சைமாலஜி, 3 லெவல்ஸ் ஆஃப் பயோடைவர்சிட்டி, ஜெனட்டிக் டைவர்சிட்டி, ஸ்பீசிஸ் டைவர்சிட்டி, கம்யூனிட்டி ஈகோசிஸ்டம் டைவர்சிட்டி, பீடியோஜெனிசிஸ், டிசைட் த ட்ரேட்ஸ் ஆஃப் பை யூசிங் மாடர்ன் டெக்னாலஜி, ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ அதேமாதிரி 3 மார்க் பொறுத்த வரைக்கும் பார்த்தனோஜெனிசிஸ் நல்லா பார்த்துக்கோங்க. கம்பல்சரி இதில் என்ன கேட்டிருக்காங்கன்னா டிசைட் த ட்ரேட்ஸ் ஆஃப் அனிமல்ஸ் பை யூசிங் மாடர்ன் டெக்னாலஜி, இதெல்லாம் படித்து வச்சுக்கோங்க. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா ஸ்பெர்மோஜெனிசிஸ் ஸ்பெர்மட்டோஜெனிசிஸ், amniocentesis அண்டு ஸ்டேஷனரி பேன், டிசேபிள் லமார்க்கினிசம் தியரி. நெக்ஸ்ட் அட்வான்டேஜ் ஆஃப் பயோகேஸ் பிளான்ட்ஸ் இன் ரூரல் ஏரியா, பாசிபிள்ஸ் ரிஸ்க் ஆஃப் ஜிஎம்ஓ.
ட்ரக் அண்ட் ஆல்கஹால் வித்ட்ராவல் சிம்டம்ஸ் எனி 3 படிச்சுக்கலாம். அதே மாதிரி பிரக்மன் ரூல்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. டிஃப்ரென்ஸ் பிட்வீன் சிங்கமி 5 மார்க்கு, இது நல்லா படித்து எழுதி பாருங்கள். ஸோ அதுக்கு கீழே டிஃப்ரென்ஸ் பிட்வீன் ஆக்டிவ் இம்யூனிட்டி பேசிவ் இம்யூனிட்டி, நெக்ஸ்ட் அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் டிஎன்ஏ ஃபிங்கர் பிரிண்டிங், அப்ஜெக்ஷன்ஸ் ஆஃப் டார்வினிசம், எசென்சியல் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் வாட்டர், நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா மென்சுரல் டிசார்டர்ஸ், இதெல்லாம் ரொம்ப முக்கியம். அதே மாதிரி எம்எஃப்சி மைக்ரோபியல் ஃபியூல் செல், இது ரொம்ப முக்கியம், இது நல்லா படிச்சுக்கோங்க. ஸோ அதுக்கு கீழே வந்து ரீகாம்பினன்ட் ஹியூமன் இன்சுலின், அதேமாதிரி மெத்தட்ஸ் ஆஃப் டிஸ்போசல் ரேடியோ ஆக்டிவ் வேஸ்ட்டு, நெக்ஸ்ட்டு வந்து காசஸ் ஆஃப் பயோடைவர்சிட்டி லாசஸ், இதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ கண்டிப்பாக அந்த கீ ஆன்சர் நல்லா ப்ரிப்பேர் பண்ணிட்டு போங்க. இதான் 12th ஸ்டாண்டர்ட் ஜுவாலஜி பப்ளிக் எக்ஸாமினேஷன் மார்ச் 2021 நடந்த கவர்மெண்ட்டோட அஃபிஷியல் ஒரிஜினல் கொஷின் பேப்பருக்கான கீ ஆன்சர். இந்த கீ ஆன்சர் நல்லா ரிவைஸ் பண்ணிட்டு போங்க. மறக்காத வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. வீடியோ ஃப்ரெண்ட்ஸுக்கு ஃபார்வர்ட் பண்ணி பாருங்கள், யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதை அப்டேட்டு. தேங்க்யூ. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் மாணக்கராசிரியர். அரசு தேர்வுகள் துறை இயக்கம் சென்னை 6 மேல்நிலை 2ஆம் ஆண்டு பொதுத் தேர்வு மார்ச் 2024, பப்ளிக் எக்ஸாமினேஷன் மார்ச் 2025க்கு நம்ம 1 மார்க் வந்து ரிவிஷன் பண்ணிகிட்ருக்கோம். 2 மார்க் 3 மார்க் 5 மார்க்கு. ஸோ அது பார்க்குறதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, வீடியோ ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த பப்ளிக் எக்ஸாம் கீ ஆன்சர் மார்ச் 2024 நடந்த ஒரு தமிழ் மீடியத்துக்கான கீ ஆன்சர். 1 மார்க் பொறுத்த வரைக்கும் ஏ டைப் பி டைப் பார்த்து வச்சுக்கோங்க, எப்படி 1 மார்க் வந்து கேட்டிருக்காங்க அப்படின்னு. ஸோ அதே மாதிரி கீழே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஏதேனும் 6 வினாக்களுக்கு விடையளிக்க சொல்லியிருக்காங்க. 6 × 2 12. இதில் வெளிக்கருவுறுதல் உட்கருவுறுதல் நல்லா படித்து வச்சுக்கோங்க. பெண் உயிரியின் உடலுக்கு வெளியில் ஆண் பெண் இன செல்கள் இணைதல், அதே மாதிரி ஆண் பெண் இன செல்களின் இணையலாது பெண் உயிரிகளோட உடலுக்குள் நிகழ்தல், பலவிந்து செல் கருவுறுதல் தடுக்கும் முறை, டார்வினிய தொற்று நோயினை தடுக்கும் முறைகள், ஹேலோன்ட்ரிக் மரபணுக்கள், இது ரொம்ப முக்கியம். மரபணு குறியீடு உலகத்தில் உள்ள எல்லா உயிரிகளுக்கும் பொதுவானது. காரணங்கள், எல்லா உயிரி மண்டலங்களும் உட்கரு அமிலங்களையும் அதே முக்கிய பயன்படுத்தி அமிலங்கள் உருவாதல், சைமாலஜி. நெக்ஸ்ட் வந்து உயிரி பல்வகைத்தன்மையின் 3 நிலைகள், மண்ணின் தோற்றம், விரும்பிய பண்புகளை கொண்ட விலங்குகள் உருவாக்கும் நவீன தொழில்நுட்பம், மரபணு மாற்றம், இந்த மாதிரிலாம் வந்து எழுதலாம். அதே மாதிரி எவையும் 6 வினாக்களுக்கு விடையளிக்க சொல்லியிருக்காங்க. 6 × 3 18. இதில் வந்து பார்த்தீங்கன்னா கன்னி இனப்பெருக்கம், அண்ட செல்லானது கருவுறாமலே முழு உயிரியாக வளர்ச்சி அடைவது கன்னி இனப்பெருக்கம், பார்த்தனோஜெனிசிஸ். அதே மாதிரி ஸ்பெர்மோஜெனிசிஸ், ஸ்பெர்மட்டோஜெனிசிஸு. நெக்ஸ்ட் வந்து பனிக்குடை துளைப்பு, லமார்க் பெறப்பட்ட பண்பு கோட்பாடு, தவறான நிரூபித்தோர் ஆகஸ்ட் வீஸ்மேன், மேல் பூச்சாக்கம், உயிரி வாயு பயன்கள், மரபியல் மாற்றப்பட்ட உயிரினங்களுக்கு ஏற்படும் ஆபத்துக்கள், அதே மாதிரி விலகல் அறிகுறிகள், பெர்க்மன் விதிகள் ரொம்ப முக்கியம். அதே மாதிரி 5 × 5 25. இதில் பார்த்திங்கன்னா நமக்கு பல்வேறு வகையான ஒருங்கிணைப்பு முறைகள், இது ரொம்ப ஈஸி தான். ஆட்டோகேமி, எக்ஸோகேமி, ஹாலோகேமி, பீடியோகேமி, மிர்கோகேமி, ஐசோகேமி, அனைசோகேமி, ஏதாவது ஒரு 5. அதே மாதிரி செயலாக்க மற்றும் மந்தமான நோய் தடை காப்புக்கு இடையே உள்ள வேறுபாடுகள். ஸோ அதுக்கு கீழே டிஎன்ஏ ரேகை அச்சிடுதலுடைய பயன்பாடுகள். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா டார்வினிசத்திற்கான எதிர்கருத்துக்கள், நீரின் முக்கிய பண்புகள், ஒரு 5 பாயிண்ட் படித்து வச்சுக்கோங்க. 2 மார்க் 3 மார்க் எதில் இருந்தாலும் கண்டிப்பாக கேட்பாங்க. ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா மாதவிடாய் குறைபாடுகள், இதெல்லாம் நல்லா பார்த்துக்கோங்க. 5 பாயிண்ட் தான், கரெக்டாக எழுதுனா நல்ல மார்க்கு. நுண்ணுயிரி எரிபொருட்கலன். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா அதுக்கு கீழே மரபணு இன்சுலின் உற்பத்தி, மறுசேர்க்கை இன்சுலின் உற்பத்தி. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா கதிரியக்க கழிவுகளை அகற்றும் முறைகள், உயிரி பல்வகைத்தன்மை இழப்பிற்கான காரணங்கள், இதெல்லாம் ரொம்ப முக்கியம். ஸோ கண்டிப்பாக இந்த கொஷின் பேப்பர் யூஸ்ஃபுல்லாக ஃப்ரெண்டுக்கு ஷேர் பண்ணுங்கள், சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.